நம்ம தொழில் ரீதியான வாழ்க்கையில் எப்படி தெரியுமா வெற்றி பெற முடியும்? அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தோத்துருவோம். நம்மை நாம் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு விஷயம் செய்யணும். இன்னைக்கு மேடையில் பேசும்போது கைதட்டல் வாங்குறது ரொம்ப சுலபம். ஒரு கவிதையாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் கைதட்டிடலாம். அது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிற விஷயம். ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு தெரியும்ல இன்னைக்கு நம்ம சொன்னதில் ஒரு 10 விஷயமாவது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு போயிருக்கும்பா. இந்த முன்னாடி இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியும்ல இந்த விஷயம் அவங்களுக்குள்ளர போயிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை நம் உதட்டிலிருந்து உதிச்சிருக்குன்னு அந்த ஒரு திருப்தி. சிப்பி இருக்குல்லங்க, கடல்ல இந்த சிப்பி இருக்குல்ல, கடல் முழுக்க தண்ணி இருக்குல்ல, ஆனாலும் சிப்பி என்ன பண்ணுமா, தாகத்தோடயே இருக்கும். கடல் முழுவதும் தண்ணி இருந்தாலும் சிப்பி தாகத்தோடயே இருக்கும். மழை நீர், ஒரு சொட்டு மழை நீர் விழும்போது எனக்கான மழை நீர்னு அதை பிடித்து மூடிக்கொள்ளும். அந்த மழை நீர் தான் முத்தாக மாறும். நம்மை சுற்றி அத்தனை உப்பு தண்ணீர் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வார்த்தை உதிர்ந்து விட்டால், அதை நீங்கள் பிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முத்தாக மாறிவிடுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வி தான் இந்த புத்தக திருவிழாவும் இந்த மேடையும். ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு எழுத்து மாற்றிடாதார். அதே போல் இன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம், இன்ஸ்டாகிராமில் யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணிட்டு அதே நம்ம திரும்ப பண்ணணும்னு தோணுதா? பிஸ்னஸ்லையும் அப்படியே சார். இப்போ நம்ம ஒரு நிமிட கதை போடுறோமா, உடனே ஒருத்தர் அதே மாதிரி அரை நிமிட கதை அப்படின்னு போடுவார். நம்ம ஒன்று செஞ்சோன்னா அதை பார்த்து அப்படியே செய்யறதுக்குன்னு ஒரு குரூப் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? தொழிலில் எப்பயுமே சொல்கிறேன், அடுத்தவர்களை பார்த்து நம்ம ஒன்று செஞ்சோன்னா 10ஓட 1 11 இருப்போம். தனியாக சிந்திச்சோம்னா 1000ல் ஒருத்தராக இருப்போம். இன்னைக்கு ஒரு ரஜினிகாந்த் பாட்டு வந்துச்சு, எல்லாரும் அதுக்கு டான்ஸ் ஆடினாங்களே. என்ன பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு இப்படி ஆடுவார்ல, என்ன பாட்டு? மனசலாயம். இந்த திருக்குறள்ல 5வது குறள் என்னக்கா? மனசலாயம். ரஜினி சோறு போட மாட்டார், மனசலாயம் நமக்கு. ஆனால் அதெல்லாம் பதிஞ்சிருது இல்லை. அவர் ஆடிட்டாரு, அதுக்கு ஒரு ரீல்ஸ் எல்லாரும் ஆடிடுறாங்க, இப்படி வச்சு ஆடிடுறாங்க. அதுக்கு ஆடலைன்னா நமக்கு குத்தமா இருக்கு. என்னங்க எல்லாரும் ஆடிட்டாங்க, நீங்க ஒன்றும் ஆடாம இருக்கீங்க அப்படின்னு. ஒருத்தர் செய்யறதையே நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே ஆத்ம திருப்தி ஆயிடுது. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, யாராவது ஒருத்தர் வீட்டில் எங்கேயாவது ஒரு டூருக்கு போய் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. கரெக்டா? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு பைனாப்பிள் கேக்குன்னு ஒன்று பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டாங்க. பைனாப்பிள் கேக்கு என் வீட்டுக்காரியில் உடனே நானும் அந்த பைனாப்பிள் கேக்கை செஞ்சே தீருவேன்னு சொல்லி அந்த கேக்குக்கான எல்லாத்தையும் வாங்கி அதை இட்லி பானையில் போட்டு வேக வச்சு, அது பைனாப்பிள் மாதிரியும் வராம இட்லி மாதிரியும் வராம அது ஒரு காம்பினேஷன்ல ஒன்று வந்துச்சு. இவ என்ன பண்ணா, அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா. 1000 லைக்கு. நான் லைக் பண்ணலையே, ஏன்னா மற்றவேளை அதை பார்த்தவே நான் தான் சாப்பிட்டவே. கரெக்டாக சொல்கிறேன், நான் தான் சாப்பிட்டு. இட்லி பாலையில் பைனாப்பிள் கேக்கு பண்ணால் அது எப்படி இருக்கும்? எங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒன்று செய்வாங்க யாராவது. ஒரு ஊரில் ஒரு பூண்டு வியாபாரி, ஒரு வெங்காய வியாபாரி, ரெண்டும் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணாரு, மூட நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த நாட்டில் போய் அந்த காலத்தில் வித்துட்டு வருவாங்க. கப்பலில் போய் தான் விற்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மூட நிறைய அப்படியே கப்பல் நிறைய மூடையா வெங்காயத்தை ஏற்றிட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனார். இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தீவில் இறங்கி போக்குறாரு. அங்கே காட்டுவாசிகள், அந்த ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க. அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. இது என்னடான்னு கேட்குறாங்க, இது சாப்பிட்றதுன்றாரு. இவங்க பார்த்ததே கிடையாது அந்த வெங்காயத்தை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மூடையா என்னத்தையோ கொண்டு வந்திருக்கான் ரவுண்டான்னு. இந்த ராஜா நம்பலை, இது என்னன்னு கேட்குறாரு, நம்பலை. இவன் என்ன பண்ணுறான், அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான், வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான். அவர் சாப்பிட்டு பார்க்குறாரு, சார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு, வெங்காயம் இவ்வளோ டேஸ்டா, இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்கள் நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி கொடுத்து மூடையா தங்க கட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்துட்டானா பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பெரிய வீடு, பெரிய இது. இப்போ நம்மளால பூண்டு வியாபாரி என்ன பண்ணுவார், ரீல்ஸு அப்படியே காப்பி அடிப்பாரா ரீல்ஸை. நம்மளும் இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு மூடையா பூண்டை ஏற்றிட்டு கரெக்டாக அவருக்கு வண்டி ரிப்பேரே ஆகலை, அந்த கப்பல் ரிப்பேரே ஆகலை. கரெக்டாக அந்த தீவுக்கிட்ட போய் நின்றுச்சு. இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான். அந்த தீவுக்கிட்ட போய் நின்னான். அந்த ஆதிவாசிகள்லாம் வந்தாங்க, இவனையும் கூட்டிகிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.
இவர் உடனே கேட்டாரு, இந்த பூண்டு இவரும் சமைச்சு போட்டார், இப்போ உனக்கு என்ன வேணும்னாங்க. அதே டைலாக், உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டார். இப்போ இங்கே வந்து இறங்கினா பூண்டு எடுத்துகிட்டு போய் வெங்காயத்தை கொண்டு வந்து உட்காந்துருந்தான். சார் அடுத்தவங்க ஒன்று செய்வாங்க சார், அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நமக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம தொழிலில் நாம் எதை தனித்துவமாக சிந்திக்கிறோமோ அதில் நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வேளையில் நாம் திருப்திப்பட்டு தனித்துவமாக இயங்கும் போது தொழில் ரீதியான வாழ்க்கை வெற்றி பெறும். மூணாவது என்ன பண்ணா, குடும்பங்க. ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பணமா பேரா புகழான்னா கிடையவே கிடையாது, குடும்பம். ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா குடும்பம். தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒருத்தன் முடிவெடுத்தான். இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களுடைய மனநிலை பார்த்துருக்கீங்களா? வித்தியாசமாக தோணும். அவன் என்ன பண்ணுறான், தான் ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து, குடும்ப ஃபோட்டோவை எடுத்து அதில் தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான். அந்த குடும்பத்தை விட்டு அவன் போகிறானா, தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த தங்கையினுடைய சுண்டி விரல் அவனுடைய சுண்டி விரலோட இணைஞ்சிருக்கு. அவனால் அதை கத்திரிக்கும் போது அந்த தங்கையினுடைய சுண்டி விரலை கத்திரிக்கவே முடியல. ஒரு புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தங்கையினுடைய சுண்டி விரலை பிரிய முடியாமல் அவன் அந்த தற்கொலை எண்ணத்தையே கைவிட்டான்னு அந்த கதை எழுதுனான். குடும்பம் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வீழும் போது இந்த குடும்பம் மட்டும்தாங்க நம்மளை காப்பாற்றும். சென்னையிலலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டே பிரச்சனை தான். ஒன்று வீடு இல்லாத மனிதர்கள், இன்னொன்று மனிதர்கள் இல்லாத வீடுகள். சார் இவங்க 2 பேர் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, பிள்ளைகளை கிரீச்சில் விட்டுடுறாங்க, அப்பா அம்மா முதியோர் இல்லத்தில் இருந்துடுறாங்க. கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி என்ன பண்ணுறது? வீடு வெறுன்னு இருக்கு, மனிதர்கள் இல்லாத வீடுகள். அண்ணன் சொன்னார்ல அழகா, வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இன்னைக்கு நாத்தனார் ஓர்படியார்கள்னு எல்லார் வீட்லேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃபேமிலின்னு. கரெக்டா? அந்த ஃபேமிலின்ற குரூப்பில் யார் இருப்பாங்கன்னா அப்பா அம்மா பிள்ளை 3 தான் இருக்கும். இதில் அந்த அம்மா போடும் ஐ லவ் மை ஹப்பின்னு ஸ்டேட்டஸில் போட்டுக்கும், வீட்டில் கண்டா பின்னாடி திட்டும். என் கதையை சொல்லலை, பொதுவான கதையை சொல்கிறேன், அது எல்லாருக்கும் நடக்கிறத. இப்போ இந்த ஃபேமிலி குரூப்பில் வந்து இவங்க கேட்டுப்பாங்க, அம்மா தோசை ரெடியா? அந்த அம்மா கிச்சனில் இருந்து தோசை ரெடி, உனக்கும் கிடையாது உங்கள் அப்பனும் கிடையாது, வெளியே போங்க. குரூப்பில் பேசிக்கிறோமே சார். இல்லை, இந்த ஸ்மைலியை நேரில் பார்த்து பேசுகிறதே கிடையாதுங்க. நேரில் பார்த்து ஒருத்தவங்களோட பேசுகிறோம். ராமா ஹேட் 4 brothers அப்படின்னாங்க. ராமா ஹேட், ராமருக்கு 4 தம்பிகள். நம்ம ஆள் கேட்குறேன், தம்பினா என்னன்னே தெரியல அவனுக்கு. என்ன இன்னைக்கு போறக்கூடிய காலகட்டத்தில் தம்பிகள்னா என்னன்னு தெரியாதுங்க. நாமுத்துக்குமார் எழுதுவார், தம்பி என் உதிரத்தின் பங்காளி, என் உதிரத்தின் பங்காளி, என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், நான் பிறந்த தொப்புள் கொடியில் மலர்ந்த இன்னொரு பூ, நான் உண்ட பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் என் சக ஊன்னு தம்பியை பத்தி எழுதுவார். தம்பி தங்கைகள். அம்மாவை பத்தி சொன்னார்ல, பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீப்பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு வாலி எழுதியிருப்பார். சார் பிரான்ஸ்ல ஒரு விமான ஆக்சிடென்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய நிலையில தப்பிச்சு வர்றாங்க. ஒரு 70 பேர் கொண்ட பயணிகள் விமானம். அது அத்தனை பேர் கிட்டத்தட்ட நியரஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆகி பைலட் எப்படியோ ஒரு வகையில் அந்த ஃப்ளைட்டை காப்பாத்திட்டாரு. இப்போ அங்க இருந்த பயணிகள் ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்குறாங்க, நீங்க இந்த கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க? கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க? ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு இப்போதான் என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியா வந்துச்சு, என் பிஸ்னஸ் போயிடுமேன்ற ஒரு நினைப்பு வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிஸ்னஸை உருவாக்கினேன், இப்போ நான் இல்லைன்னா என் பிஸ்னஸை யார் பார்த்துப்பாங்கன்னு பயம் வந்துச்சு. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, சார் நான் இப்போ தான் என் கேரியரில் க்ரோத் ஆகிட்டு வர்றேன், இவ்வளோ ரீச் ஆன நேரத்தில் என்னோட கேரியர் போச்சேன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டே வராங்க. ஆனால் நான் போயிட்டேன்னா என் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவாங்கன்றது தாங்க எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொன்ன 11 பேரும் இந்திய நாட்டு பெற்றோர்கள். என் பிள்ளைகளை யாரையா காப்பாற்றுவாங்க? கடைசி வரை இந்த குடும்பம் மட்டும்தான் ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சொத்து. வைரமுத்தையா எழுதுவாரு, 5 புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலனுக்கு எது எது மகிழ்ச்சின்னு எழுதினார். கண்ணுக்கு மகிழ்ச்சி, கண்ணுக்கு மகிழ்ச்சி, விடிகாலை சோலை, வெற்றிலை போட்ட வானம், தூங்கும் குழந்தையின் தூங்காத சிரிப்பு,
கண்ணுக்கு மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர், காதுக்கு மகிழ்ச்சி ஒரு நல்ல கவிதையை கேட்டு கைதட்டக்கூடிய கைதட்டல் ஓசை, மூக்குக்கு மகிழ்ச்சி நேசிக்கும் பெண்ணின் குழல் கொண்ட பூக்கள், வாய்க்கு மகிழ்ச்சி முதல் காப்பியின் இளம் கசப்பு இல்லை, இருட்டு அறையில் முரட்டு முத்தம் இல்லை, வாய்க்கு மகிழ்ச்சி தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி. 4 சொல்லிட்டாரா? உடலுக்கு மகிழ்ச்சியை சொல்லவே இல்லை. அந்த கவிதையில உடலுக்கு எது மகிழ்ச்சின்னு அவர் சொல்லல. நான் வைரமுத்தையாட்ட படிக்கிறேன், உடலுக்கு மகிழ்ச்சி எதுன்னு சொல்லல. இப்ப யாருப்பா உடலுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னார்னா, வள்ளுவர் சொன்னாருங்க, மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் குரல் கேட்டல் இன்பம் செவிக்கின்னார். இந்த குழந்தை வந்து நம்மளை கட்டிக்கிறாங்க, வீட்டுக்கு போன உடனே அப்பான்னு ஓடி வந்து கட்டிக்கிறாங்கல்ல, அதுதான் உடம்புக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே, உலகத்துல வேற சந்தோஷமே கிடையாது. யாரு ஒரு பொண்ணு சொல்லிச்சு தான் ஃப்ரெண்டு கிட்ட, எங்க அப்பா நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரே, எனக்கு ஒரு ட்ரோன் விட்டா, இங்க ஒரு ட்ரோன் விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது உடலையா இப்ப, ஆனா எனக்கெல்லாம் விட்டா சந்தோஷப்படுவேனே, வேர்க்கிறப்ப இப்படி வந்து நிற்கும், ஜாலியா இருக்கும், காத்து வரும், நான்லாம் கவலைப்பட மாட்டேன், நல்லா வந்துச்சுன்னா காத்து வருதுன்னு இருப்பேன். ஒரு குழந்தை சொன்னா, எங்க அப்பா நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரே, எனக்கு ஒரு ட்ரோன் வாங்கிட்டு வந்தாரே, அப்புறம் எங்க அப்பா போன மாசம் லண்டன் போனப்ப எனக்கு வந்து ஒரு ரோபோட் பொம்மை வாங்கிட்டு வந்தாரே, எங்க அப்பா எனக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு, எங்க அப்பா இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தாரு, அந்த பொம்மை. உங்க அப்பா உனக்கு என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டாங்க. என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க? இந்த குழந்தை சொல்லிச்சு, உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை தான் இருக்கு, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு, எங்க அப்பாவே இருக்காரு. எங்க அப்பா ஆபீஸ் பிடிச்சி வந்தோடனே அவர் தோல்ல கையை பிடிச்சி தொங்குவேனே, அவர் தோலை பிடிச்சி தொங்குவேனே, அவர் கழுத்தை பிடிச்சி விளையாடுவேனே, எங்க அப்பா உட்கார வச்சு உப்பு மூட்டை விளையாடுவேனே, யானைக்குட்டி விளையாடுவேனே, நீ விளையாடுறதுக்கு உனக்கு பொம்மை தான் இருக்கிறது, நான் விளையாடுறதுக்கு அப்பாவே இருக்காங்கன்னு நினைச்சாங்க. பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் இந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக குடும்பத்தினுடைய பரிசாக வச்சிருக்காங்க. சார், கடவுள் ஒரு வீட்டில் போய், இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டை விட்டு நான் போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு இருக்க, சாயந்தரம் வீட்டை விட்டு போயிடுவேன். அவன் சொல்லியிருக்கான், இப்படிலாம் என்னால் டப்புன்னு முடிவெடுக்க முடியாது, முதல் நான் போய் எங்கள் ஹையர் ஆஃபீஷியல்கிட்ட கேட்கணும். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரே இருந்தாலும் அவருக்கு ஒரு தலைவர் இருக்கார்ல வீட்டில், அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தலைவர் இருக்கதான் செய்கிறாங்க வீட்டில். அந்த மாதிரி அவர் என்ன சொன்னார், கடவுளாகவே இருந்தாலும் நான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சார், இந்த கதைக்கு ஒரு பாஸ் விட்டுட்டு சொல்கிறேன். மதுரையில் மீனாட்சி பிள்ளை தமிழ்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மீனாட்சி பிள்ளை தமிழில் ஒரு காட்சி, பள்ளி அறை பூஜை நடக்குது, மீனாட்சியும் சொக்கநாதரும் அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. சரியா? ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க? பூதகணங்கள். அங்கிருந்து ஒரு பூதம் இப்படி தள்ளிவிடும், அங்கிருந்து ஒரு பூதம் இந்த பக்கம் தள்ளிவிடும், இப்படி 2 பூதகணங்கள் அந்த ஊஞ்சல் ஆட்டுது. இந்த ஒரு பூதம் அந்த பூதத்தை பார்த்து இப்படி கண்ணை காட்டுது, சொக்கநாதர் தலையை பாரு, சிவனுடைய தலையை பாரு, இப்படி கண்ணை காட்டுது, சிவபெருமானுடைய தலையை பாரு. அந்த பூதம் எட்டி இப்படி தலையை பார்த்துச்சு, பார்த்தா தலையில சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு. இந்த பூதம் நினைச்சிச்சு, என்ன சிவபெருமான் எதுக்கு தலையில ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, நைட்டு நேரத்தில் எதுக்கு ஹேர் கலரிங் பூரா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு என்ன? இப்ப இந்த பூதம் கண்ணை காமிச்சிச்சு, மீனாட்சி அம்மனுடைய காலை பாரு, இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, இந்த நலுங்கு அங்கைக்கங்க 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 அழிஞ்சிருக்கு. புரியுதா? இந்த மனுஷன் வரும்போது காலில் உழுந்துட்டு வந்திருக்காரு, பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் காலில் உழுந்துட்டு வந்திருக்காரு. இந்த பூதம் சொல்லுது, அங்க பாத்தியா காலில் நலுங்கு அழிஞ்சிருக்கு பாத்தியா, இவர் காலில் உழுந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வணங்கிட்டு வந்திருக்காரு. சொக்கநாதராகவே இருந்தாலும் மீனாட்சி காலில் விழுந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். சார், வீட்டில் யார் தோக்குறாங்களோ, மனைவியிடம் யார் தோற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள், வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. இதை மீனாட்சி பிள்ளை தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகுது. அப்படி இந்த கடவுளுக்கு சொன்னோன்னே இவன் சொன்னா, நான் போய் என் வீட்டுக்காரமாட்ட கேட்டு வர்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன். சரின்ட்டு வீட்டுக்காரமாட்ட போய் கேட்டாரு, ஏன்பா கடவுள் வீட்டை விட்டு போறாரா, என்ன வேணும்னு கேட்கிறாரு, என்ன சொல்லலாம்? ஏங்க ஒரு 500 பவுன் நகையா மொத்தமா கேளுங்கன்றுச்சு. 500 பவுன் நகை. பையன்கிட்ட போய் கேட்டார், என்னடா கேட்கலான்னு. இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பா, அப்படியே ஒரு நல்ல கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கேளுப்பான். பொண்ணுக்கிட்ட கேட்டார், அப்பா நான் பார்த்துருக்கேன் ஒரு பையன், அவனே எனக்கு மாப்பிளையா வரணும்னு கேளுப்பான். அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதரா, நம்ம வீட்டில் எப்பயுமே சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும்
நிம்மதியும் வேணும்னு கேளு. அவர் போய் கடவுள்கிட்ட கேட்டாரு, எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதி எங்க வீட்டுல இருக்கணும்னாரு. கடவுள் சொன்னாரு, மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் உன் வீட்டுல இருந்தா நான் ஏன்டா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன்னு இருந்தார். கண்ணதாசன் எழுதினார், நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி, மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்லும் மொழி கேட்கவில்லை தோழி, பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி, சித்தம் ஒரு முக்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகில்கள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிழந்த பறவை என ஆனேன், என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம்னார். கடவுளே வந்தாலும் இந்த நிம்மதியத்தாயா நான் கேட்கிறேன். அப்படி இந்த குடும்ப வாழ்க்கையால் மட்டுமே அந்த நிம்மதியை கொடுக்க முடியும். நாலாவது, டைம் ஆயிடுச்சு, ஒரே 4-5 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். நாலாவது, ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னப்பான்னா சமூக ரீதியான வாழ்க்கை, நம் சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட வாழ்க்கை. தமிழ் தாங்க கற்றுக் கொடுத்தது. எப்பா ஒரு நாள் வாழ்க்கை எப்படியா வாழ்றது, நீ நடந்து போறீங்க, இப்போ இறைவனுக்கெல்லாம் பெரிய பூஜை பண்ண வேணாம், நீ நடந்து போறப்போ ஒரு 2 இலையை பறிச்சு போட்டு போப்பா, அது கூட முடியலையா நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவு எடுத்து வச்சு போப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, பசுனா உயிரினம் அர்த்தம், ஏதோ ஒரு உயிரினம், யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் இல்லையா யாவருக்குமாம் பிறருக்கோர் இன்னுரை தானேன்னு கற்றுக் கொடுத்துச்சு. ஒருத்தரை பார்த்தா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுடைய மனதுக்கு நல்லா, இதை சொல்லணும்லமா, சொல்லவே மாட்டானே. ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்றேன்ட்டு போவேன், ஒரு ஹார்லிக்ஸ் டப்பாவையும் அழுகி போன 2 ஆரஞ்சையும் எடுத்துட்டு போவேன். வைத்த வலியா, எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு. கட்டின் டாயிலே இவர் சொல்ல, அதெல்லாம் இல்லைங்க எனக்கு, டாக்டருக்கு என்ன தெரியும், அது கட்டிதான், அது 15 நாள்ல கேன்சராலாம் மாறுமா, இப்பெல்லாம் கேன்சர் வந்துருதான், அப்புறம் அந்த கட்டியை அறுத்தாலும் கேன்சர் போக மாட்டேங்குதான், உங்களுக்கு முடிஞ்சிச்சுட்டான். அவருக்கு வைத்த வலி போய் நெஞ்சு வலி வந்துருச்சு. இவன் ஆஸ்பத்திரிக்கு போனானா ஆளை காலையில். ஒருத்தரை பார்த்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லணுங்க. டிஎன் சேஷன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தமிழ்நாட்டினுடைய ஆல் இந்தியா எலெக்ஷன் கமிஷனாக இருந்தவர் டிஎன் சேஷன். அவர் சொல்றாரு, ஒரு முறை டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு மாந்தோப்பை போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே ஒரு குருவி கூடு இருக்கு, அழகா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருவியினுடைய கூடு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இந்த குருவி கூட்டை எடுத்துகிட்டு வந்தா நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம்ல, யாராவது இந்த குருவி கூட்டை எடுத்துற சொல்லுங்களேன்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் இருப்பான்ல, அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனை கூப்பிடுறாங்க, இந்தாப்பா ஒரு 10 ரூபா அதை எடுத்தான்றாங்க. அவன் வேணாம் நான் எடுத்துற மாட்டேன்றான், 50 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தாண்டாங்க, வேணாம் நான் மாட்டேன் அப்படின்றான். 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தான். அவன் சொன்னா, நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அந்த குருவி கூட்டை கலைச்சு நான் எடுத்து தர மாட்டேன். இவர் கேட்கிறாரு, ஏன் எடுத்து தர மாட்டேன், அந்த குருவி எல்லாம் குஞ்சு குருவி உள்ள இருக்கு, தாய் பறவை உணவு தேடி போயிருக்கு, இந்த குருவி எல்லாம் என்னுடைய அம்மா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு, சாயந்தரம் அம்மா இறைதை எடுத்துட்டு வரும்போது குஞ்சுகளை காணமேன்ட்டு அம்மா பரிதவிக்கும், அம்மாவை காணமேன்னு இந்த குஞ்சுகள் பரிதவிக்கும், எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, எங்க அம்மா இறந்து 1 வாரம் தாங்க ஆகுதுன்னு அந்த பையன். இந்த தாயை பிரிந்திருக்கக்கூடிய வேதனை என்னன்னு எனக்கு தாங்க தெரியும், அம்மாவையும் பிள்ளையும் நான் பிரிக்கவே மாட்டேங்கன்னா. டிஎன் சேஷன் அவர்கள் எழுதுறாரு, நான் எவ்வளவோ பெரிய அரசியல் அதிகாரத்தில் இருந்தேன், எவ்வளவோ பெரிய அதிகாரங்கள்ல இருந்தேன், ஐஏஎஸ் படித்தேன், பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்தேன், ஆனா அந்த அன்பினால் இருந்த 8 வயது சிறுவன் முன்னால் தலை குனிந்து நின்றேன்னு டிஎன் சேஷன் அவர்கள் எழுதுறாரு. பிற உயிரினங்கள் மீது ஒரு அக்கறை. நான் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு ரோட்டரி கிளப்ல பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்ப 2 ரூபா இட்லி பாட்டி, கமலா தாள்னு அந்த பாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா, 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க அந்த பாட்டி. அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அவங்க வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நான் அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இப்படி பக்கத்தில் பவ்யமாக உட்காந்து அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். என் பாட்டி, எப்படி பாட்டி அத்தனை பேருக்கும் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, எப்படி இட்லி அத்தனை பேருக்கும் 2 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியுது? அந்த பாட்டி சொன்னாங்க, ஆச்சரியம், அந்த 2 ரூபாயும் சில பேர் கொடுக்க மாட்டாங்களாம், சாப்பிட்டுட்டு 2 ரூபாயும் கொடுக்காம போயிடுவாங்களாம். நான் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி அதை கொடுக்காம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லையா, அதையும் கொடுக்காம போனால் என்ன பாட்டி? அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, கொடுத்தா லாப கணக்கில் எழுதிப்பேன், கொடுக்காட்டி புண்ணிய கணக்கில் எழுதியிருப்பேன். இப்படியான மனிதர்களால் தான்
இந்த பூமி மழை பெய்து கொண்டு இருக்கிறதுன்னு தோணுச்சு. நேரம் ஆயிடுச்சு. அவராவது 10 நிமிஷம் கேட்டாரு, என்னைய பேச விட்டா நான் 10 மணி வரை கேட்பேன். அதனால இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருங்க. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பான்னா, ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ் லைஃப், பர்சனல் லைஃப், சொசைட்டி லைஃப், இந்த 4ஐயும் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம். சில பேர் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க, மிகப்பெரிய இலக்கிய கூட்டத்தில் பெரிய ஆளா வந்துடுவாங்க. சார், பாரதியை கொண்டாடுறோம்ல, எத்தனை பேருக்கு செல்லம்மா பாரதி பட்ட கஷ்டம் தெரியும்? காந்தியடிகளை கொண்டாடுறோம், எத்தனை பேருக்கு கஸ்தூரிபாய் அம்மையார் பட்ட கஷ்டம் தெரியும்? பாரதி ஒரு தடவை சென்னையில் இருக்கிற ஒரு ஜூவுக்கு போறாரு. அங்க அந்த கூண்டுக்குள்ள சிங்கம் இருக்கு. நம்மால் என்ன தெரியுமா பண்றாரு? கூண்டுக்குள்ள கையை விட்டு சிங்கத்தோட வாழை பிடிச்சி இழுத்து, நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா, வா 2 பேரும் கை கொடுக்குவோன்னாரு. கேட்கறதுக்கு நமக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது இல்ல? செல்லம்மா பாரதி சொல்றாங்க, நான் அப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், இந்த சிங்கத்திற்காவது நல்ல புத்தியை கொடு இறைவான்னு நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். சார், கவிஞருடைய கவிதையை படிக்கிறது, கை தட்டுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேச்சாளர்களை மேடையில் வச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டில் வந்து கேட்டு பாருங்க, அவருக்கு ஒன்றும் பேச தெரியாதுன்னுவாங்க. கரெக்டா? கலைஞர்கள் தாண்டி இந்த குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி, பிஸ்னஸ் லைஃப், பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கோம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு நாம் எத்தனை தூரம் பயனுள்ளவர்களாக இருந்திருக்கோம். இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க, எதிர்கால தலைமுறைக்கு இன்ஸ்டாகிராமை பார்த்து நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? இவங்க தான் பிரபலமானவங்க, இவங்கள மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும்னு நமக்கு தப்பா புகட்டப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒருத்தர் தர்பூசணியை தின்னுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை இன்னைக்கு செலிபிரிட்டின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒருத்தர் கடிதத்தை படிச்சுட்டு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காரு, அவரை செலிபிரிட்டி. தேர் இஸ் a difference between popularity and celebrity. பிரபலங்கள் வேறு, அவங்க அப்படி போயிடுவாங்க. பிரபலம் என்பது வேறு, ஆனால் கொண்டாடத்தக்கவர்கள் என்பவர்கள் வேற. நம்ம இத்தனை பிரசிடென்ட் இருந்தாங்களே, யாராவது ஒரு பிரசிடென்ட் பேர் சொல்லுங்க, குடியரசுத் தலைவர் பேரை யாரை சொல்றோம்? கரெக்டா? எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க, ஆனா நம்ம ஏன் அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்றோம்? ஏன்னா அவர் மட்டும்தான் தான் வாழ்ந்த நாட்களை தன்னுடைய நாட்களாக மாற்றிக்கொண்டார். குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு, ஒருத்தர் போய் காலு கீழே உட்காடுறான், என்னன்னு கேட்கிறாரு. வைஸ்ராய் காலத்துல ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவன் போய் உட்காடுறான். அதெல்லாம் வேணாம்ப்பா நீ போன்றாரு. அவன் சார் சார் சார்ன்ட்டு அழுகுறான். எதுக்குடா, என்னன்னு கேட்கிறாரு. இல்லை சார், அவனுக்கு 4 பசங்களாம், நீங்கள் வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு அவன் அழுகிறான். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லைப்பா, நீ தோட்டத்தில் போய் தண்ணி ஊற்று, உன்னை வேலையை விட்டுலாம் தூக்கல, தோட்டத்தில் போய் தண்ணி ஊற்றுன்ட்டார். இப்போ இவருடைய குடியரசு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போகணும், சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒருத்தன் அழுதான்ல, அவனை கூப்பிடுன்னார். அவர் வந்தாங்க. நீ என்னமோ நான் வந்த உடனே உன்னைய வேலையை விட்டு அனுப்புனேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்க தெரியுமா அப்படின்னார். அவன் உடனே ஒன்றும் புரியாமல் பார்த்தான். நீ இந்த தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி அடிப்பேல, எப்படி அடிப்பேன்னு கேட்டார். அவன் உடனே ஸ்ப்ரே வச்சு இப்படி அடிச்சு காமிச்சான். இந்த சூட் கேஸில் அதை ஸ்ப்ரே பண்ணுன்னார். அவர் வச்சு இந்த சூட் கேஸில் இதை ஸ்ப்ரே. அவனுக்கு என்னன்னா, இந்த சூட் கேஸில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இவர் துணியெல்லாம் இருக்கும். இதை எப்படிங்க நான் தண்ணியை போய் ஸ்ப்ரே பண்ண, அதெல்லாம் மாட்டேன் அப்படின்றான். இல்லை நீ ஸ்ப்ரே பண்ணுன்றாரு. அவன் லைட்டாக அப்படி இப்படி அடிக்கிறான். அவர் அந்த ஸ்ப்ரே பண்ண சூட் கேஸை எடுத்து காமிச்சார். ஏன் தெரியுமா நான் அதை சொன்னேன்? குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் இதுல தண்ணி எடுத்து காட்ட சொன்னேன். இப்படியான தலைவர்கள் தான் கொண்டாடத்தக்கவர்கள். இவர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். இப்படியான தலைவர்களாக நம்ம வரணும். நாம என்ன பண்ணிடுறோம்? இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய கோமாளிகளை பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி பண்ணணும், ஃபேஸ்புக்ல இருக்கவங்களை பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி பண்ணிடணும்னு நினைக்கிறோம்ல. யாரை 2 விஷயங்க. சிலரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க கிட்டேருந்து நாம சம்பாதிப்போம், சிலரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க நம்ம கிட்டேருந்து சம்பாதிப்பாங்க. எப்படி தெரியுமா? கடைசியா வந்த விஜய் படம் என்ன? கோட். யாரு டைரக்டர்? யாரு? வெங்கட் பிரபுவா? சூப்பர், அந்த பையன் கை தட்டுங்க. கோட் விஜய் மாதிரியே இருக்கான், சின்ன விஜய் மாதிரி. வெங்கட் பிரபுவா? உன் பேர் என்ன தம்பி? தினேஷ். திருவள்ளூரின் ஜிடி நாயுடு தினேஷ் சொல்றாரு கோட் வெங்கட் பிரபுவா? இஸ்ரோவோட டைரக்டர் யாரு? கோட்டு படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து அவர் சம்பாதிப்பார். இஸ்ரோவினுடைய டைரக்டர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அவர்கிட்ட இருந்து நாம சம்பாதிக்கலாம். கரெக்டா? ஆமா, அழைப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேங்க. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சார், உலக லிட்ரேச்சர், இத்தனை நேரம் நீங்க பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டை மட்டும் கேட்டுருங்க, இந்த பாட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை மட்டும் வாங்கிருங்க. உலக லிட்ரேச்சர்ல
மனித வாழ்க்கையை பற்றி இப்படி சொன்ன பாடல் உலக லிட்ரேச்சர்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட்டினத்தாரினுடைய ஒரு பாடல், உடற்கூற்று வண்ணம் அந்த பாட்டினுடைய பேர். இவ்வளவு விஷயங்கள் ஏன் சொன்னா, இதுக்கான ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க தேடணும். பர்சனல் லைஃபுக்கு எம்எஸ் உதயமூர்த்தி ஐயார்கள் எழுதிய எண்ணங்கள் புத்தகம் இருக்கு, ஞானத்தை தேடி இருக்கு. தொழில் ரீதியான வாழ்க்கைக்கு ரிச் மேன் புவர் டேட்ன்ற புத்தகம். அப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் இதற்காக தேடணுன்றதுக்காக சொன்னேன். பட்டினத்தாரினுடைய உடற்கூற்று வண்ணம், ஒரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். ஒரு மடம் ஆதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி, பணி கூட கிடையாது, பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி, தாமர மொட்டு மாதிரி உயிர் வாழ்மா, பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. இந்த தாய்ப்பால் குடிச்சோடனே குழந்தைக்கு ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா, ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து வாயிறு போயென நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, டவுசர் நிக்காதான் பையனுக்கு, உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆயிடும். இந்த 5 வயசு ஆச்சு என்னப்பா பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்கல்ல, உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரைகண்டு வளர்பிற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுச்சான். இந்த 16 வயசான என்னப்பா பண்ணுவான்னா, இந்த இடத்துல நீங்க பட்டினத்தாருக்கு கைதட்டலாம். 16 வயசான என்னப்பா பண்ணுவான், மயிர்முடி கோதி ஸ்டைல் பண்ணிப்பானா, மயிர்முடி கோதி 60 நீல வண்டம் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து, இப்படி ஒரு காப்பு போட்டு போனான், மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு, புண்ண பார்க்க ஆரம்பிச்சிருவானா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது புறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல்ல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி, காசை கொண்டு போய் கொடுத்துருவானா, தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சொரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி, ஒரு வயசான குரங்கு வருதுன்னு குனிஞ்சிருவாங்கல்ல, வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச. இவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமாப்பா, இவர் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமாப்பா, இப்படி பார்த்தவர் தானா பாத்ரூம் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவிழ்ந்து தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து, கடைசி காலத்துல பேச்சு வராது, அதை எடுத்துட்டு கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவான்னா, உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகுடு வீசி உயிர் கொடு போக மைந்தன் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாய்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அறிகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து, புது ட்ரெஸ் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்து மேன கண்ண பட்டினத்தார் எழுதியிருப்பார்.
ஒரு துளி நீர்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் பயணம் ஒரு பிடி நீர்ல முடிஞ்சிரும்பா. இவ்வளவுதாயா இந்த வாழ்க்கையினுடைய பயணம். ஒரு கைக்கு கவிஞன் எழுதினார், ஒரு பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் பணக்காரரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. நான் அப்படியான இந்த வாழ்க்கையை, ஈசல் போன்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை, கிடைத்த இந்த அற்புதமான ஒரு அற்புதத்தை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தத்தோட, மகிழ்ச்சியோடு, குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய அற்புதமான தருணத்தை இறைவன் வழங்க வேண்டும். இந்த புத்தக திருவிழா தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த புத்தக திருவிழாவை தன் தோள் மீது சுமந்து அத்தனை பேருக்கும் அறிவு பசியை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் பப்பாசி நிர்வாகத்திற்கும் ஒரு மனமார்ந்த பெரிய கைத்தட்டலின் மூலமாக மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி, இந்த நல்ல வாய்ப்பளித்த அத்தனை பெரியோர்களுக்கும் அமர்ந்து கேட்ட அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, நன்றி, நன்றி.